தம்ப்ளைனை பார்த்து மிரண்டு போய் அச்சச்சோ இப்படியா அப்படின்னு பார்க்க வந்த பிள்ளைங்களுக்கும் அம்மா மேலே உண்மையான அன்பு அக்கறை வச்சு அம்மா எந்த மாதிரியான வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆவலை பார்க்க வந்த பிள்ளைங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இந்த பதிவு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். வாங்க இப்போது நீங்கள் எதிர்பார்த்தது இருக்கா இல்லை எதிர்பார்க்காதது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரின்றதை பார்த்துக்கலாம். அன்பு பிள்ளைங்களுக்கு அம்மாவோட அன்பான வணக்கம். நிறைய பேர் இங்கே வேலப்பர் கோவிலுக்கு என்னை பார்க்க வந்தவங்க அந்த வீடு உருவாயிட்டு இருக்கிறப்போ அம்மா காமிங்கம்மா பார்க்குறதுக்கு ரொம்ப இயற்கையோடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி வீட்டை காமிக்கலான்னு. வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, அம்மா வீட்டு வேலை முடிஞ்சிருச்சா, வீட்டை காமிங்கம்மா, எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. வெளியூரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு அதிசயமாக இருக்குது. ஆனால் அந்த காலங்களில் இப்படி இடத்துல தான் குடி இருந்தோம். இதை விட அது வேறு மாதிரி இருக்கும் அந்த குடிலெல்லாம் பார்க்குறப்போ. எனக்கு இந்த மாதிரி இருக்கத்தான் விருப்பம். முன்னாடியே அதை அமைச்சது. நான் நாகம்மா கோயில் இருந்ததே அந்த மாதிரி ஒரு குடியில் தான் இருந்தேன். இப்போ இங்கே முருகன் கோவில்லையும் எனக்கு ஒரு குடியில் தான் நான் அமைச்சிருக்கேன். இந்த இயற்கையோட இந்த ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ரொம்ப நிம்மதியாக இருக்கும். வேலை முடிஞ்சிருச்சு, வீட்டு வேலை. பாருங்கள் வீடு எப்படி உருவாயிருக்குன்னு. அதே மாதிரி இந்த வீடு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெரிய மாடி மாளிகையில் இருந்துட்டா கூட ஏதோ நமக்கு இருக்கிற ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி ஒரு குடியில் இருந்தோன்னா எவ்வளவோ வெயில் காலங்களில் நிம்மதியாக இருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஏசி தேவையில்லை, உடம்புக்கு வேறு எந்த விதமானதும் தேவையில்லை. அதுவே அத்தனை மூலிகையாக உடம்புக்கான அத்தனை குளிர்ச்சியும் கொடுக்கும். அதனால் அதையும் நான் இந்த வீடியோவோட நான் சேர்த்து கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், வீட்டை இப்போ சுற்றி பாருங்கள். இயற்கையோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ரொம்ப நாள் கனவு, ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். நான் எங்கே இருந்தாலுமே அந்த இடத்துல நான் ஒரு இயற்கையை அமைச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு இயற்கையோடு வாழ்கிறது தான் பிடிக்கும். ஒரு மரம் இருந்தால் போதும், அந்த மரத்து பக்கத்தில் நான் உட்காந்துருந்தா அதுதான் எனக்கு எல்லாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் எனக்கு. இந்த குடில் இது கூட எனக்கு அன்பு பிள்ளைகளால் தான் எனக்கு உருவாகி கிடைச்சிது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த குடியில் நான் இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் என்னோடய தாயோடு, அதாவது சுயம்பு நாகம்மாவோடும் முருகப்பெருமானோடும் பயணப்படுவதற்கு எனக்கான ஒரு குடில் அமைஞ்சிருக்கு. என்ன பிள்ளைங்களா, எல்லாம் வீட்டை பார்த்தீங்களா? அந்த ஏழையோட குடிசை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சொல்லுங்க, பிடிச்சிருக்குமான்னு சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க கேட்டீங்கல்ல, அவங்களுக்கான பதிவும் கூட இது. வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். சரியா?